பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, நம் தேவனாகிய கர்த்தர் பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் பேசுகிறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே மூலமாகவும் ஜனங்க எல்லோரும் கர்த்தரை சந்திப்பதற்கு போகும் பொழுதெல்லாம் அவங்க எந்த மாதிரி அவரை சந்தித்தாங்க. சீனாய் மலையில் மோசே மேலே ஏறி போய் சந்திக்க போகிறாரு, ஜனங்க கீழே இருக்கிறாங்க. அந்த சந்திப்பு எப்படிப்பட்டது, அந்த சந்திப்புக்கு தேவன் அவர்களை எவ்வாறு ஆயத்தப்படுத்தினார் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். அதே போல் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நமக்கு யோவான் 14 ஏசப்பா எப்படி தன்னை வழியும் சத்தியமும் ஜீவனாக நமக்கு சொல்லுகிறாரு. அவர் மூலமாகத்தான் பிதாவிடத்தில் போக முடியும் என்பதை சொல்லி நம்ம எப்படி அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியணும் என்பதையும் அங்கே சொல்கிறாரு. அப்போது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்க்குறோம். முன்பு எப்படி தேவனிடத்துக்கு சென்றாங்க, இப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்களும் நானும் எப்படி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவிடத்தில் கிட்டி சேருகிறோம். இறுதியாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம், அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினத்தில் இந்த மாதிரி ஜனங்க சேர்ந்தாங்க. இப்போ நீங்கள் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பவுலின் வார்த்தைகள் மூலமாக இந்த கடைசி வசனத்தை நம்ம தியானித்து முடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம முதல்ல ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசுல்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. சேலா. தாவீதின் வரிகளில் அவர் சொல்கிறாரு, யாரால பரிசுத்த பர்வதத்துக்கு ஏறி போக முடியும் என்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு. அங்கே ஏறி போகிறது மட்டும் இல்லை, அங்கே நிலைத்திருப்பது யார் என்று கேட்கிறார். யாரால முடியுமா? கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசு இல்லாதவனாய் இருக்கிறவன், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன், கபடாய் ஆணையிடாதவன் என்று சொல்லி. அப்படியானா ஒரு தகுதி நிச்சயமாய் தேவைப்படுகிறது தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறி செல்வதற்கு. அப்படி அங்கே நிலைத்திருப்பதற்கு இந்த மாதிரி இருக்கணும். கைகளில் சுத்தம் என்பது கிரியைகள் விசுவாசத்தினாலே சீர்பெற்ற ஒருவன், தன்னுடைய ஆத்துமாவை உலகத்தின் மாயைகளுக்கும் இச்சைகளுக்கும் ஒப்புக்கொடாதவன். அதுக்கப்புறம் கபடாய் ஆணையிடாதவன் என்பது எல்லா வகையிலும் பொல்லாங்குக்கு தன்னை விலக்கி காத்து கொள்ளுகிறவன் என்பதை காண்பிக்கிறது. சரி, இப்போ நடைபெற்ற ஒரு சம்பவம் யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெஃபிதீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்து அந்த வனாந்திரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளின் செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தார் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள்
எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இப்போ நீங்க ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி தன் வார்த்தையை கொடுத்தார் என்பதை இந்த பகுதியில் வாசிக்கிறோம். அவங்க புறப்பட்டாங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து. புறப்பட்ட 3ஆம் மாதம் 3 மாதம் நிறைவேறின உடனேயே அடுத்த நாள் காலையில் தேவன் கூப்பிடுகிறார். அப்போது அந்த மலைக்கு சேர்றாங்க. அந்த மலையில் வச்சு தேவன் பேசுகிறாரு மோசேயோட. பேசும்போது இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட போய் நீ சொல்லு என்று சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நான் தான் உங்களை அழைத்து கொண்டு வந்த கர்த்தர். எப்படி? கழுகுகளின் செட்டைகளில் சுமந்து உங்களை சேர்த்து கொண்டு உங்களை கூட்டிக் கொண்டு வந்த கர்த்தர் நான் என்பதை முதல்ல என்னுடைய நாமத்தில் நீ போய் சொல்லு அப்படின்றது சொல்கிறாரு. அடுத்தது நான் என்ன எதிர்பார்க்குறேங்கிறதையும் சொல்கிறாரு. அது என்னவென்று சொன்னால், நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு கர்த்தருடைய வசனத்தை புரட்டாம அவர் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அப்படியே கேட்டு அவருடைய உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால். உடன்படிக்கையை கை கொள்ளுதல் என்பது நம்ம பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக தேவன் அவர்களுக்கு கொடுத்த வசனம். இதை கை கொள்ளும் பொழுது சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த ஜனமாக இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது. இப்போது எல்லாமே நம்ம பார்க்குறோம், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. சங்கீதத்தில் கூட நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன பார்த்தோம் பாருங்கள், அந்த வசனம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ளவை குடிகளும் கர்த்தருடையது. எல்லோருமே கர்த்தருக்குரியவங்க தான். ஆனாலும் கர்த்தர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறாரு? இஸ்ரவேல் என்னும் சந்ததிக்கு தான் தன்னை வெளிப்படுத்துகிறாரு. யாத்திராகமத்தில் இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அப்போ நம்ம பாக்கியம் உள்ள ஒரு சந்ததியாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட சந்ததிக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நான் தான் உங்களுடைய தேவன் என்பதை முதல்ல நீங்கள் அறியுங்க என்று தன்னை வெளிப்படுத்துகிறாரு. அதை மோசே மூலமாக அறிவிக்க சொல்கிறாரு. சொல்லிட்டு அதுக்கு பிறகு சொல்கிறாரு, நீங்கள் செய்ய வேண்டியது என்னுடைய உடன்படிக்கையை கை கொள்ள வேண்டியது. அப்படி கை கொண்டு நடந்தால் என்னுடைய சொந்த சம்பத்தாக இருப்பீங்க. அப்போ என்னன்னா, தேவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன? ஜனங்க தன்னை பற்றும் விசுவாசத்தினாலே தன்னுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியணும் என்பதைத்தான் அந்த நாள்லையும் எதிர்பார்த்தாரு, இந்த நாள்லையும் எதிர்பார்க்குறாரு. விசுவாசத்தினால கீழ்ப்படிதல். இப்போது அந்த நாளில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது போல இல்லை. ஏன்னா ஜனங்க இவ்வளவு நாளும் இருந்தது எகிப்து. அங்கே மெய்யான தேவனை அறியவில்லை. காளை கண்ணுக்குட்டி மூலமாக தேவனை அவங்க செஞ்சு பழகிட்டாங்க. அவங்க அங்கே சுற்றி இருந்த ஜனங்களுடைய வழிபாட்டு முறைகள், அவங்களுடைய பாவ பழக்க வழக்கங்கள் இதிலேயே உழன்று கொண்டிருந்தாங்க. இப்போ ஒரு புதிய மைண்ட் செட்டு அவங்களுக்கு வேணும். அதனால தான் அவங்களால என்ன செய்ய முடியும்? விக்கிரகத்தை தொழாமல் மெய்யான தேவனை அவங்க வழிபட வேண்டும். ஏன்னா யாத்திராகமம் 20 தான் முழுக்க தன்னுடைய கற்பனைகளை 10 கட்டளைகளை கொடுக்குறாரு. யாத்திராகமம் 21 நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாரு. இதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கணும்னா உண்மையிலேயே விசுவாசம் இல்லாமல் செய்ய முடியாது. அதனால தான் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்கிறாரு. அடுத்து பாருங்க, கர்த்தர் இன்னொரு காரியமும் செய்கிறார். இப்போ மோசே போய் இதை போய் ஜனங்கிட்ட சொல்கிறாரு. சொன்ன உடனே என்ன நடக்குது பாருங்க. மோசே ஜனங்களின் மூப்பரை அழைத்து கர்த்தர் தனக்கு சொன்னதை சொன்ன உடனே அதற்கு ஜனங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஜனங்கள் எல்லோரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளையெல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்திலே தெரிவித்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடு பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றென்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார் மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளிலே கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாய் கொல்லப்படுவான். ஒரு கையும் அதை தொடலாகாது, தொட்டால் நிச்சயமாய் கல்லுருண்டு அல்லது ஊடுருவை எய்யுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி,
மனுஷனானாலும் சரி உயிரோடு வைக்கப்படலாகாது. எக்காலம் நெடுந்தொணியாய் தொனிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார். அப்போ இந்த இடத்துல அடுத்து என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீ போய் நான் சொன்ன வார்த்தையை சொன்ன எப்பா கர்த்தர் தான் சொல்றாரு. ஆகையினால நீங்கள் ஒரு வசனத்தை கவனமாக கேட்டு கீழ்ப்படியுங்க. நீங்கள் தான் அவருடைய ஜனங்கன்னு சொல்கிறத அவங்க கேட்டாங்க. கேட்டுட்டு அப்படியே செய்கிறோம்னு சொன்னாங்க. நல்லது. ஆனால் அடுத்து நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன். இந்த காரியத்தை பார்த்த பிறகு ஜனங்க நிச்சயமாக மோசே உன்னையே விசுவசிப்பாங்க. ஏன்னா உன்னோடு நான் இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகள் மோசேயின் மூலமாய் அருளப்படுகின்றன என்பதை அறிந்து கொண்டால்தான் ஜனங்க அதை கேட்டு நடப்பாங்க. ஆகையினால நான் ஒன்று செய்ய போகிறேன். அது என்ன? இந்த மலையின் மீது நான் இறங்கி வரப்போகிறேன். நான் அப்படி வரும் பொழுது இந்த மலை முழுவதும் ஒரு அக்கினிமயமாக மாறப்போகுது. இந்த மலையின் அடிவாரத்தை யாரும் தொடக்கூட முடியாது. தொட்டா மனுஷனானாலும் மிருகமானாலும் சாக வேண்டும். ஏன்னா நீங்கள் யோசித்து பாருங்கள், உடன்படிக்கை பெட்டி அதை ஊசா தொட்ட உடனே என்னாச்சு? அவன் உடனடியாக மரித்து போனான் என்பதை பார்க்கிறோம். காரணம் என்ன? தேவனுடைய பரிசுத்தம். அதுக்குள்ள தகுதி இல்லாத யாரும் பிரவேசிக்க முடியாது. மோசே மலையில் ஏறி போகிறாரு, திரும்ப வருகிறாரு. ஆனால் ஜனங்கள் யாராலும் அதை தொடக்கூட முடியாது. சுற்றிலும் ஆண்டவர் ஒரு எல்லை அமைத்து யாரையும் தொடாதபடி பார்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். அப்போ இது சும்மா பயமுறுத்துறதுக்கு இல்லை, அல்லது மற்றவங்களெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், அவங்களாம் எங்கேயாவது அப்படின்ற மாதிரியும் இல்லை. ஜனங்க மேலே உள்ள அன்புனால தான் கர்த்தர் அவங்கள பக்கத்தில் வர சொல்கிறாரு. தான் எப்படிப்பட்டவர் என்பதை ஜனங்க பார்க்கும் பொழுது தான் அவங்களுக்குள்ள உண்மையாகவே ஒரு தெய்வ பயம் வரும். ஏன்னா சர்வத்தையும் உண்டாக்கின தேவர் வல்லமை உள்ளவர், அவர் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் அப்படிங்கிறத ஜனங்க கண்டு பயந்து விசுவாசிக்க வேண்டும். அதற்காக காட்சியில் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்ச்சியை கர்த்தர் நடத்துகிறார். இதை நடத்தும்போது பார்த்தீங்கன்னா மோசே அவங்கள ஆயத்தம் பண்ணுறாரு. இப்போ பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, இன்று இரவில் நீங்கள் உங்கள் மனைவியோடு சேராதிருங்க என்று சொல்லி அவர் சில காரியங்களெல்லாம் அனுசரிக்க சொல்கிறார். அனுசரித்து அவ்வளோ பேரையும் அழைத்து கொண்டு மலையிற்கு பக்கத்தில் கொண்டு வர்றாரு. ஜனங்க அதே மாதிரி தங்களுடைய க்ளோத்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க, எல்லாம் ஆயத்தம் பண்ணி சேர்றாங்க. பாருங்கள் 16ஆம் வசனம். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்த ஜனங்கள் எல்லோரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். இப்போ பாருங்க, மலையில் கர்த்தர் இறங்கி வரும் பொழுது நடக்கிற அடையாளங்கள் இடி முழக்கம். அதுவே மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கும் இல்லைங்களா? ஒரு பலமான இடி சத்தத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள், அது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அதோடு எக்கால சத்தமும் கேட்குது, மின்னல்கள் உண்டாகுது. கீழே இருக்கிற ஜனங்க நடுநடுங்கி அதை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசையை மேலே அழைக்கிறாரு. மோசையை மேலே ஏறி போகிறாரு. பாருங்கள், மலை முழுவதும் புகைக்காடாக இருக்குது. இந்த நேரத்தில் மோசே பேசுகிறாரு. தேவன் அவருக்கு மறுமொழி கொடுக்கிறார். முதல்ல மோசே கீழே தான் இருக்கிறாரு, கீழே இருந்தே கர்த்தரோட பேசி கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு பாருங்கள், சீனாய்மலை கொடிமுடியில் இருந்து அதுக்கு பிறகு மலைக்கு ஏறி போகிறார் என்று பார்க்கிறோம். போயிட்டு அவர் இறங்கி வரும் பொழுது கர்த்தர் மோசேயின் மலையின் கொடிமுடியில் வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கும் எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கு நீ போய் இறுதியாக சரி. ஸோ மறுபடியும் அதே தான் சொல்கிறாரு. அதே மாதிரி மோசே இறங்கி போய் அவர்களை எச்சரிக்கிறார். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், மோசே ஜனங்களிடத்துல போய் சொல்கிறாரு, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை மோசே இறங்கி போய் ஜனங்கக்கிட்ட சொல்கிறாரு. சொல்லும்போது சொல்கிறாரு, எப்பா இந்த மாதிரி கர்த்தர் உங்களை தன்னை பற்றின பயம் உங்களிடத்துல இருக்கும்படியாகத்தான் இப்படி செய்தார். ஆகையினால நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, கர்த்தர் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறாரு, நம்மளோடு கூட இருக்கிறாரு. ஆகையினால அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு கீழ்ப்படியணும். ஸோ இப்படித்தான் நம்ம யாத்திராகமத்தில் தேவன் தன் ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி சந்திக்கும் பொழுது தன்னை பற்றின பயம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்பினார். அதே நேரத்தில் கர்த்தர் மோசேயை பார்த்து, நீ போய் இந்த மலையின் மேல் ஏறி, இந்த மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்து ஜனங்கள் எல்லோரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். இப்போ இந்த இடத்துல
அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியணும். இப்போ யோவான் 14ஆம் அதிகாரத்துக்கு வருகிறோம். ஸோ எப்படி நமக்கு பழைய ஏற்பாட்டு அறிமுகமான தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா எப்படி தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார்? இயேசப்பா சொல்றாரு 14ஆம் அதிகாரத்தில், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். இதை யாருக்கு சொல்றாரு பாருங்க? தன்னோடு கூட இருந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு தான் இதை சொல்றாரு. ஏன்னா இவங்க இயேசுவோடு கூட இருந்தவங்க. அவர் செய்த சகல அடையாளங்கள் அற்புதங்களை கண்ணார கண்டவர்கள். அதனால தான் சொல்றாரு, நீங்கள் என்னை கண்டால் பிதாவை கண்டீர்கள். அப்போ ஜீசஸ் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஆல்மைட்டி காட் ஆன் எர்த் இன் ஃப்ளஷ், இல்லைங்களா? மாம்சத்தில் வந்த தேவனுடைய குமாரன். அவர் தன்னுடைய வசனத்தில் எதை சொன்னாலும் தேவனுடைய வார்த்தைகள்லேருந்து தான் அவர் பேசினார். பிதா என்ன செய்கிறாரோ அதை கண்டு அவ்வாறே பூமியில் செய்தார். ஆகையினாலே அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை கண்டால் பிதாவை கண்டீர்கள் என்று சொல்லி. அப்போ தான் பிலிப்பு அந்த கேள்வியை கேட்டார். ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பையும் அதுவே போதும்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? அப்போ இப்போ பாருங்க, ஒரு மாற்றம் ஒன்று உருவாகுது. முன்பு தேவன் தன்னை எவ்வாறு காண்பிக்கிறாரு? ஒரு அக்கினிமயமான ஒரு மலையில் தேவன் இறங்கி வந்து இடி, மின்னல், எக்கால சத்தம் இவைகளுக்கு மத்தியில் தேவன் இறங்கி வருகிறார். தேவன் இருக்கிற பரிசுத்த பர்வதத்துக்கு பக்கத்தில் கூட போக முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்து இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எவ்வாறு நம்ம அவரிடத்துல கிட்டி சேரும்படியான ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அப்போ அதே நேரத்தில் முன்பும் சரி இப்பயும் சரி பரிசுத்தம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாகவே வேதத்தில் இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தங்களுடைய வஸ்திரங்களை தோய்த்து அவங்க தன்னுடைய பரிசுத்தத்தின் மூலமாகத்தான் தேவனிடத்தில் கிட்டி சேர முடியும். அதுவும் ஜனங்க மலை அடிவாரம் வரைக்கும் தான் போக முடியும். ஆனால் மோசே விசுவாசத்தினாலே மலையின் கொடிமுடிக்கு ஏறி செல்றார். இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் உங்களுக்கும் எனக்கும் அதே பரிசுத்த ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. ஸோ தேவன் என்ன செய்கிறாரு? நம்முடைய இருதயங்களை, அவர்கள் யூதரானாலும் சரி கிரேக்கரானாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயங்களை பரிசுத்தமாக்கி நாம் தேவனிடத்தில் கிட்டி சேர மாத்திரமல்ல, அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு புத்திர சுவிகார ஆவியை நமக்கு அளிக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு தேவன் தன்னை நமக்கு வெளிப்படுத்தி இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் நம்மை தன் பக்கமாக கிட்டி சேர்த்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏசப்பா சொன்னார், நான் என் பிதாவிலும் பிதா என்னிடத்தில் வைக்கதை விசுவசிக்கவில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்கிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அப்போ முன்பு இடி மின்னல் அடையாளங்கள், இப்பொழுது தேவன் தன்னுடைய கிரியையின் மூலம் தான் என்பதை நிரூபித்து காண்பிக்கிறார். எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த பலத்த அற்புதங்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்பினது, பிசாசுகளை துரத்தினது, அதற்கு பிறகு பிறவி குருடனுடைய கண்களை சொஸ்தமாக்கினது, இப்படி எத்தனையோ காரியங்கள் மூலமாக தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். அதை அவர் செய்தது மாத்திரமல்ல, அதை நாமும் செய்யும்படி நமக்கும் அதிகாரம் கொடுக்கிறாரு. இதன் மூலமாகத்தான் சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசிங்க என்று சொல்லி. இப்போது நமக்கு இந்த விசுவாசத்தில் வரக்கூடிய குறைவுகளை ஆவியானவர் தான் நிவர்த்தி செய்கிறார். என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா, முதல்ல நம்ம பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்புகிறோம், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறோம். அது பிறந்ததோடு
நம்ம ஒரு முறை பரிசுத்த ஆவியில் ஃபில் பண்ணப்பட்டுட்டோம், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்னன்னா, த இன்ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்பது தினமும் நடக்க வேண்டிய ஒரு காரியம். இப்போ நீங்களும் நானும் எப்படி மோசே தன்னுடைய பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்கு ஏறி சென்று கர்த்தரை சந்தித்து அவர் சமூகத்திலே அதுக்காக விழுந்து கிடந்தார். இப்போது இந்த இடத்துல கர்த்தரை சந்தித்தார் என்று பார்க்குறோம். இன்னும் சில இடங்களில் 40 நாள் உடன்படிக்கையை வாங்குறதுக்கு முன்னாடி 40 நாள் விழுந்து கிடக்கிறார். ஏன்னா மோசேக்கும் ஒரு ஆயத்தம் தேவைப்படுது. தேவன் அவரை எதற்காக காக்க வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதற்கேற்ற அந்த ஒரு பரிசுத்தத்துக்காக, அதற்கேற்ற ஒரு ஆயத்தத்துக்காக தேவனுக்காக அவர் காத்திருந்தார். அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவனை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஆவியில் ஜெபம் பண்ணி அவர் சமூகத்தில் விழித்திருந்து காத்திருந்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம் என்ன செய்கிறோம்? ஆவியிலே நம்ம பலப்படுகிறோம். அப்படி செய்தால்தான் நம்மளால் அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியும். ஏன்னா அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நாளில் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகுவதற்கு என்ன காரணம்? விசுவாசத்துக்குள்ளே வந்த உடனே சத்ருவினுடைய தாக்குதல்கள் அதிகமாக மாறிவிடுது. விசுவாசத்தை இழந்து போகும்படியாக தான் சத்ரு என்ன செய்கிறான்? வாழ்க்கையில் பலவித இடர்பாடுகளை கொண்டு வருகிறான். அதெல்லாம் சொல்கிறார், சீக்கிரமே தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவாருங்கிற வசனம் எதை காண்பிக்குது? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே நசுக்கி போடலை. அவன் தொடர்ந்து எல்லா காரியங்களும் செய்கிறான். பல வகைகளில் அவங்களை உபத்திரவிக்கிறான், பிரச்சனைகளை கொண்டு வர்றான். நீங்கள் தேவனை விசுவசிக்க முடியாதபடி என் வாழ்க்கையில் தேவன் இருக்கிறான்னு சந்தேகப்படும்படியெல்லாம் செய்கிறான். ஆனால் தொடர்ந்து நம்ம தேவனிடத்தில் கிட்டி சேருவதற்கு பிரயாசப்பட வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்குது. அப்போது எவ்ரிடே நம்ம தேவ சமூகத்தில் அதிகாலையில் அவரை சந்திப்பதற்கு, அவர் சமூகத்தில் நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்க, ஆண்டவருக்கு முன்பாக நீண்ட நேரம் நம்ம காத்திருந்து ஜெபிக்கிற நேரத்தில் டங்ஸில் நம்ம ஜெபிக்கிறோம். ஒரு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு கருத்தோடு ஜெபிச்சிட்டோம் போதும் அப்படின்னு நினைக்காம, டங்ஸில் நீண்ட நேரம் நம்மளால் ஜெபம் பண்ணி ஜெபிக்க முடியும். வசனத்தில் தியானமாக இருக்க முடியும். இப்படியெல்லாம் நம்ம செய்கிற பொழுது தான் பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி செல்ஃபோனை எவ்ரிடே ரீசார்ஜ் பண்ணுறோமோ அது மாதிரி பரிசுத்த ஆவியில் நாமே நிரப்பிக்கொள்ள முடியும். தேவன் நம்மை நிரப்புவார். அவர் சமூகத்தில் காத்திருக்கிற பொழுதெல்லாம் அப்பொழுது தான் நமக்குள்ளே என்ன உண்டாகும்? இந்த பரிசுத்தமும் அதே போல் தேவனுடைய கிரியைகளும் வல்லமையாக நடப்பிக்க முடியும். சாத்தானை நம்மளால் எதிர்த்து நிற்க முடியும். ஸோ ஒரு முறை நம்ம ஃபில்லப் பண்ணப்பட்டோம் அப்படின்றது கிடையாது என்பதை பார்க்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சொல்கிற ஆண்டவர், நீங்கள் என்னிடத்திலே அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஸோ முன்பு சொன்னார் இல்லைங்களா, என் வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேட்டு அதன்படி செய்ய வேண்டும். ஸோ முதல்ல இன்ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ரெண்டாவது, பேசுகிறவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து கீழ்ப்படிதல் என்பது ரெண்டாவது காரியம். ஏன்னா இப்போ ஆவியில் நிரப்பப்பட்டு விட்டோம். அதற்கு பிறகும் கலாத்தியரில் வாசிக்கிறோம், மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்குது. நம்ம ஆவியிலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்போ நம்ம நிரப்பப்பட்ட பிறகு என்ன உண்டாகுது? 2 சத்தம் நமக்கு இன்னும் கேட்டுக்கொண்டு தான் இருக்குது. ஒன்று மாம்சத்தின் சத்தம், அது உலகத்துக்கு அடுத்தவைகளில் நமக்கு சுயநலமான காரியங்களை செய்யும்படி நம்ம சரீரத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. அது நம்மளுடைய சொந்த அந்த பழைய ஆத்மாவிலேருந்து வரக்கூடிய சத்தம். ஆனால் இன்னொரு பக்கம் அதை செய்யாதே, தேவனுக்கு பிரியமானதை செய் என்று சொல்லக்கூடிய ஆவியானவருடைய சத்தம். இந்த 2ல் நம்ம ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிற பொழுது we are pleasing to God. இதைத்தான் முன்பு அவர் சொன்னார், என்னுடைய சத்தத்தை கேட்டு அதுக்கு நீங்கள் செவி சாய்த்தீங்கன்னா நீங்கள் தான் என்னுடைய சொந்த ஜனங்களாக இருப்பீங்கன்னு. அதே மாதிரி இப்பயும் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யும்போது தான் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆவியானவர் நம்மளை நடத்தி கொண்டே போவார். இப்போ நம்ம கூட அன்றாட வாழ்க்கையில் பிரயாணிக்கிறார் கர்த்தர். நம்ம செல்லக்கூடிய இடங்களில் எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய சத்தம் நிச்சயமாய் நமக்கு கேட்கும். அதை கவனமாய் கேட்டு நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுது we glorify God என்பது தான். இதைத்தான் எபிரேயர் 12 பவுல் சொல்கிறாரு. இதை 2ஐயும் கம்பேர் பண்ணியே காமிக்கிறாரு பவுல். பாருங்கள், அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையின் இடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை.
அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டுமென்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். ஸோ பவுல் சொல்கிறாரு, அப்பா நீங்கள் அன்னைக்கு இருந்த எக்கால சத்தம், தொட்டா செத்து போவோன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை, பலத்த இடி ஓசை, இப்படிப்பட்ட ஒரு மலைக்கு நீங்கள் வரல. ஆனால் நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்க? பரம எருசலேத்துக்கு வந்திருக்கிறீங்க. பழைய எருசலேம் அல்ல, அவள் அடிமையானவள். பரம எருசலேமுக்கு வந்திருக்கிறீங்க. அது என்ன? நம்ம சீயோன் பர்வதமாகிய நம் தேவனிடத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிட்டி சேர்ந்திருக்கிறோம். அவர் தான் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். அவருடைய இரத்தம் ஆபேலின் இரத்தத்தை காட்டிலும் என்ன பண்ணுது? நீதியானவைகளை பேசுகிறது. ஏன்னா அவருடைய இரத்தம் தெளிக்கப்படுவதனாலே அழைக்கப்பட்ட பரதேசிகள் நம்ம. அப்போது நம்ம மேலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்கிறது? நம்மை பாவங்களற கழுவி நம்மை சுத்திகரித்து அந்த பரிசுத்த ரிக்வயர்மெண்ட்டை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை தகுதிப்படுத்துகிறது. இதன் மூலமாக நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க. ஆனால் ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்னைக்கு அவங்க பூமியில் பேசினவருக்கு செவிகாய்க்கவில்லை. ஆண்டவர் பேசினாரே, அவர் சொன்ன வார்த்தையை கேட்காம எல்லோருமே வனாந்தரத்தில் 40 வருடம் அலைந்தார்கள். தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காததுனால அவங்க அழிக்கப்பட்டு போனார்கள். இப்போ உங்களுக்கு ஆவியானவர் பேசுகிறாரு. அவர் எங்கேருந்து பேசுகிறாரு தெரியுமா? பூமியிலேருந்து இல்லை, பரலோகத்திலேருந்து பேசுகிறாருங்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பெரிய ஒரு மாற்றம். நமக்குள்ளே தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசப்பா என்ன சொன்னார்? அவர் தன்னுடைய சுயமாய் பேசாமல் அவர் தேவனிடத்திலிருந்து கேட்டவைகளை உங்களுக்கு அறிவிப்பாருன்னு சொன்னார். நான் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு நினைப்பூட்டுவாருன்னு சொன்னார். அப்போ நமக்குள்ளே தங்கி இருக்கிற ஆவியானவர் என்ன செய்கிறாரு? பிதாவின் சித்தம் என்னவோ அதை நமக்கு அறிவிக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை நமக்கு நினைப்பூட்டுகிறாரு. இப்படி அவர் செய்கிறது பரலோகத்திலிருந்து பேசுவதா இருக்கிறதே தவிர பூமியிலிருந்து இல்லை. அப்போ நமக்குள்ளே இருந்து கேட்கிற சத்தம் எவ்வளவு பெரியது என்பதை பார்க்கிறோம். அப்போ அந்த சத்தத்துக்கு நம்ம செவி சாய்க்க வேண்டும். ஏன்னா அந்த முடிவெடுக்கக்கூடிய சாய்ஸை கர்த்தர் நம்முடைய கரத்தில் விட்டு விடுகிறாரு. அப்போ நீதிக்கு கீழ்ப்படிவதாக இருந்தாலும் சரி, மாம்சத்துக்கு கீழ்ப்படுகிற அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, நம்ம எதற்கு கீழ்ப்படியும்படி நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறோம். அப்போது நம்ம மனப்பூர்வமாய் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதைத்தான் இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அப்போது சம்மரியா அதிலிருந்து என்ன பார்க்க முடியும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறாரு. தன்னை பற்றின அறிவு நமக்கு வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தன்னை நமக்கு வெளிப்படுத்தி தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே நம்ம அவரிடத்துல கிட்டி சேரணும் என்பதை விரும்புகிறாரு. ஏன்னா முன்பு பயத்தால் அதை செய்யணும்னு சொன்னார். ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டை என்ன பார்க்கிறோம்? தனது அன்பை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக
நாம் பாவிகளாய் இருக்கும்போதே நமக்காக மரித்த அந்த கல்வாரி அன்பு, அது எல்லாவற்றை காட்டிலும் மேலானது. ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசப்பா சொல்லும்போது அந்த வார்த்தையில் சொல்கிறாரு, உன் தகப்பனை காட்டிலும் உன் தாயை காட்டிலும் நீ என் மீது அன்பு கூறுன்னு சொல்லும்போது நமக்கு இது புதிதாக தோன்றுறது. ஏன் இப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நமக்கு தகப்பனையும் தாயையும் கொடுத்து அவங்க மூலமாக தந்தையின் அன்பை நமக்கு காண்பிக்கிறார், சுயநலமற்ற அன்பை காண்பிக்கிறார். ஆனால் அதற்கும் ஒருபடி மேலே நமக்காக அவர் பட்ட பாடுகள், நமக்காக பட்ட அந்த சிலுவை சாவு, இதன் மூலமாக எல்லா அன்புக்கும் மேலான அன்பு அவருடையது என்பதை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். இப்போ இந்த அன்பினால தான் நம்ம என்ன செய்கிறோம்? கீழ்ப்படுகிறோம். என்னை எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்த தேவனிடத்தில் நான் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லியும், நான் என்னுடைய அயலானிடத்தில் அன்பு கூறுவதன் மூலமாகத்தான் அந்த அன்பை நான் தேவனுக்கு காண்பிக்க முடியும் என்பதையும் அறிந்தவர்களாக நம்ம என்ன செய்கிறோம்? தேவனிடத்தில் கிட்டி சேருகிறோம், அவரை அறிகிறோம். இரண்டாவது, நற்கிரியைகள் செய்யும்படி அவைகளை முன்குறித்திருக்கிற தேவன் அதற்கு நினைப்பூட்டுதலாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். ஏன்னா நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் தீமை இருக்குது. எப்படி? என்னுடைய சரீரமானது பாவத்துக்கு ஊழியம் செய்யணும்னு அது தொடர்ந்து நினைத்து கொண்டே இருக்குது. நான் என்னுடைய ஆவியில் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட என் மாம்சமானது இப்படி செய்கிறது. ஆனால் மாம்சத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். நமக்கு சூழ்நிலைகள் வரும் பொழுதெல்லாம் உள்ளே இருந்து நம்மளோடு பேசி நீதியின் பாதையில் நம்மை நடத்துகிறார். இதை நம்ம அறியும்படி இந்த வார்த்தை நமக்கு நினைப்பூட்டுது. ஆமென்.